ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியில் நாம் பார்க்க போகிறது வெந்தய குழம்பு, அவரைக்காய் பொரியல். வெந்தய குழம்புக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டு வந்திருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம வெயில் காலத்தில் அதுவும் வெந்தயம் பார்த்திங்கன்னா உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. இதில் மருத்துவ குணங்கள் வந்து அவ்வளோ இருக்குது. நாட்டு மருந்தில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துக்கிட்டால் இந்த மிளகு, சீரகம், திப்பிலியில் வெந்தயமும் மெயினாக இருக்கும். வயிற்று வலி, இல்லை உடம்பு சூடு, மென்சஸ் பீரியட்ஸ் டைமு எல்லாம் இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வெந்தயம் வந்து அதில் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக இருக்கும். வெந்தயத்தை நல்லா செவப்பாக வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு. அது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா கடைசியாக அதை வந்து பொடி பண்ணி போட போகிறோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் எடுத்துருக்கோம். எண்ணெய் நல்லா சூடேறினதும் நம்ம இதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்துட்டு அப்புறம் நம்ம இதில் பூண்டு சேர்த்துக்கலாம். காரக்குழம்பு, வெந்தய குழம்பு, அப்புறம் புளி குழம்பு, இதுக்கெல்லாம் பூண்டும் சின்ன வெங்காயமும் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் முழுசாகவே போட்டுக்கலாம், அரிய தேவையில்லை, அரிஞ்சு போட தேவையில்லை. அப்போ முழுசாக அது வெந்து அதை நம்ம சாப்பிடும்போது சாப்பாட்டோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது கிடச்சிச்சின்னா டேஸ்ட் அருமையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேலையும் ரொம்ப சிம்பிளாக முடியும். கட் பண்ணி போடணுன்ற அவசியம் இருக்காது. கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன், வெங்காயம் பூண்டு வந்து நல்லா வெந்து வரட்டும்ன்ட்டு. இப்போ கொஞ்சம் சீரகம், மஞ்சள், சீரகம் இது வந்து எந்த குழம்பாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மஞ்சளும் சீரகமும் எடுத்துக்கிறோமோ ஜீரண சக்தி கொடுக்கும், ஆன்டிபயோட்டிக்ஸ். நம்மளோட வெங்காயம் நல்லா செவப்பாக வெந்து வந்துருச்சு. இப்போது கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அது தக்காளி அரிஞ்சு இருந்த தண்ணி தான் அது ஊற்றினேன். அந்த சாறு தான் டேஸ்ட்டே, அதெல்லாம் வீண் பண்ணாதீங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு நல்லா தோலெல்லாம் சுருங்கி வெந்து வரட்டும். பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வெந்து வந்திருக்கணும். இப்போ தான் நம்ம மசாலாவை சேர்க்க போகிறோம். மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் தான் சேர்த்துருக்கோம், மல்லித்தூள். நான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்லேயே மசாலா காட்டக்கூடியது மட்டும் தனியாக எடுத்து வச்சுருப்பேன், அதில் பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா பச்சை வாசனைலாம் போக வெந்து வரட்டும். தண்ணி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வெந்து சுண்டி வர வரைக்கும் உங்களுக்கு அந்த தண்ணி வந்து இருக்கணும். இல்லைன்னா ரொம்ப கெட்டியாகிடும், கிரேவி மாதிரி ஆகிடும். நம்ம இது சாதத்துக்கு போட்டு சாப்பிட்றதுனால நம்மளுக்கு தண்ணி லெவல் வந்து குழம்பு மாதிரி இருக்கணும். அதனால் பார்த்துட்டு உங்களுக்கு தண்ணி வேணுன்ற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். பாருங்கள், புளி தண்ணி சேர்த்துட்ருக்கேன். இப்போது நல்லா கொதித்து பச்சை வாசனைலாம் போகிற டைமுக்கு சேர்த்துக்கோங்க. அதாவது இன்னும் 2 நிமிஷம் கொதிச்சா போதும், பச்சை வாசனை போயிடும் நம்மளுக்கு தோணும் இல்லையா, அந்த டைமில் புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கலாம் வேணுன்ற அளவுக்கு டேஸ்ட்டு பார்த்துட்டு. நம்மளோட வெந்தய குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இறக்குறப்போ ஃபஸ்ட்டு வருத்தம் இல்லையா வெந்தயத்தை, அதை தூள் பண்ணி போட்டுக்கணும். பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு. வெந்தயத்தூள் போட்டிருக்கேன், பார்த்து கரெக்டாக போட்டுக்கோங்க. நீங்கள் வைக்கிற குழம்பு அளவுக்கு தகுந்த மாதிரி. ரொம்ப அதிகமாக போட்டிங்கனாலையும் கசப்பு கொடுக்கும். நம்மளோட வெந்தய குழம்பு ரெடி ஆகிடுச்சு.
நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நம்மளோட பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அவரைக்காய் பொரியல். இது வந்து நாட்டு அவரைக்காய். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்பிள் கலர் விதை இருக்கும், அந்த அவரைக்காய். சரி வாங்க இப்போ இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், அவரைக்காய் வந்து எப்படி இருக்குன்றதை காமிச்சிருக்கேன், நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக. எப்பயுமே வந்து கேரட், பீட்ரூட், உருளைக்கிழங்கு இப்படியே சாப்பிடாதீங்க. நம்ம நாட்டுக்காய் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்துக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு நல்லது. ஏன்னா நம்ம எந்த ஊரில் வளர்கிறோமோ அந்த ஊர் காய்கறிகள் தான் நம்ம உடம்புக்கு செட் ஆகும். நம்ம என்னதான் அதில் சத்து இருக்குன்னு ஆப்பிள் சாப்பிட்டாலையும் கொய்யா சாப்பிட்டாதான் நமக்கு சத்து அதிகம் தரும். அது வந்து நேச்சர், நம்ம அதை புரிஞ்சுக்கணும். டாக்டருங்க சொல்கிறாங்க இதுதான் வந்து பெஸ்ட்டு அப்படின்ட்டு நம்ம அதை சாப்பிட்றத விட நம்ம வீட்டுக்கிட்ட என்ன இருக்கோ அதை சாப்பிடுங்க. அப்போ நம்ம உடம்பு தானாக எந்த நோயும் அண்டாமல் நல்லாயிருக்கும். இப்போ பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு வானலில் எண்ணெய் வச்சு கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போது கடலப்பருப்பு சேர்த்துருக்கேன். கடலப்பருப்பு கொஞ்சம் செவந்து வந்ததும் நம்ம கொஞ்சமாக உளுந்து, சீரகம், எப்பயும் போல் தாளிக்கிறதுக்கு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. மணமாக இருக்கும். கடலப்பருப்பு, உளுந்தப்பருப்புலாம் போட்டிங்கன்னா சீரகம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எந்த கிரேவி ஆகட்டும், எந்த மசாலா ஐட்டம் ஆகட்டும், இல்லை குழம்பாகட்டும், சீரகமும் மஞ்சளும் சேர்த்துக்கோங்க. இப்போது கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரட்டும். கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் நம்ம காய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சீக்கிரம் வந்து வெங்காயம் வதங்கி வரும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம காய் சேர்த்துக்கலாம். காயை வந்து நான் பாருங்கள் கட் பண்ணல, கையிலே வந்து உடைப்போம். அது வந்து இப்படி நம்ம வெண்டைக்காயெலாம் எப்படி அமுகுனா உடையும், அந்த மாதிரி கையில் புட்டாவே வந்து உடஞ்சி வரும். அது வந்து இந்த நீட்டத்துக்கு எடுத்துக்கோங்க. ரொம்ப பொடிசாக நறுக்குனாலையும் நல்லா இருக்காது. இது மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு நிஜமாகவே அருமையாக இருக்கும். இப்போது காய் வந்து ஒரு பெரட்டி விட்டு நம்ம இது கூட மஞ்சள், மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்த போகிறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வேணுன்ற அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி காய் வேகிற அளவுக்கு இருந்தால் போதும். பாருங்கள், காய் வேகிற அளவுக்கு தண்ணி போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தட்டை போட்டு மூடி விட்ருங்க. அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு தண்ணி குறையுது, வேகலை அப்படின்னா மட்டும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், காய் வெந்துட்டு அப்புறமேட்டும் தண்ணி இருந்ததுன்னா தட்டை எடுத்துகிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு கிளறிட்டே இருந்திங்கன்னா நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி நம்மளோட அவரைக்காய் ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நம்மளோட அவரைக்காய் ரெடி ஆகிடுச்சு.
இது கூட கடைசியாக நம்ம வந்து நிலக்கடலை இருக்கு இல்லையா, அதை வறுத்து பொடி செஞ்ச தூள் சேர்த்துருக்கோம். நல்லா ஒரு 2 ஸ்பூன் போடுங்க, டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். இதுதான் பொரியலுக்கு. நம்மளோட பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்மளுடைய வெந்தய குழம்பு, அவரைக்காய் பொரியல் ரெண்டும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ரெசிபியோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.